அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரக சேர்க்கை அமர்ந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். பொதுவாக இந்த 3 கிரக சேர்க்கைகளும் ஒரு ஜாதகத்தில் இல்லாமல் இருப்பதே நல்லது. இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவர்கள் அடிக்கடி பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு இந்த மாதிரி அமைப்பில் கொடுத்து விடுகிறது. இந்த 3 கிரகங்களும் லக்ன பாவத்தில் அமர்ந்து லக்னத்தை சுபர்கள் தொடர்பு பெறாமல் இருந்தோ அல்ல லக்னாதிபதியும் பாவத்துவமாக இருக்கும் பட்சத்தில், குறிப்பாக இதை ஒரு மேச லக்னம் என்று எடுத்து வைத்து கொண்டாலே லக்னாதிபதி அங்கே ஆட்சியாக வருவார், சனி அங்கே நீசமாவார், அங்கே ராகுவும் இணைவு பெறுவார். இந்த முக்கோண கிரக சேர்க்கைகள் அந்த பாவகத்தில் அமரும்போது அந்த பாவகத்தை கண்டிப்பாக நசுக்கும். ஜாதகரை எதிலும் ஒரு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்து விடும். இங்கே குருவின் பார்வையோ சுக்கிரனுடைய இணைவோ அமைப்புகள் இருந்தால் மட்டுமே இது தப்பி வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள்ட்ட குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக அப்படின்னா என்ன அப்படின்ற நிலையத்தான் கொடுக்கும். லக்னத்தில் இருக்கும்போது ஜாதகர் முழுமையாக பாதிக்கப்படும். 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது இவருடைய தசாபுத்தி ராகு தசையோ செவ்வாய் தசையோ சனி தசையோ வரும்போது மாரகத்தை ஏற்படுத்தி மரணத்துக்கு ஈக்குவலான கண்டத்தையும் கொடுத்து விடும். இங்கே 2ஆம் பாவகத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக 8ஆம் வீட்டோட தொடர்பு கொள்வாங்க. தனது பார்வையை சனியும் செவ்வாயும் பாவகத்தை பார்க்கணும். இப்போ சனி தசையோ செவ்வாய் தசையோ மரணத்துக்கு ஈக்குவலான கண்ட அமைப்புகளை கொடுத்து விடும். அதே மேசத்தை லக்னத்துலேயும் வந்திருந்தாலும் கூட 8ஆம் பார்வை சனி செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ செவ்வாய் தசை வரும்போது கடுமையான பாவத்துவ அமைப்பில் ஜாதகரே அந்த மரணத்துக்கு ஈக்குவலான கண்டத்தை சமாளிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து விடும். 5ஆம் பாவத்திலேருந்து குழந்தை பிறப்புகளை அவ்வளோ சீக்கிரம் கிடைத்து விடாது. 7ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா திருமண அமைப்புகளையும் சிக்கல்களை கொடுத்து அந்நிய மதம், அந்நிய மொழி பேசக்கூடியோ அல்லது மாற்று இனத்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பிலையோ அல்லது தகுதி குறைவான நபர்களை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பையோ கொடுத்து விடும். இப்போ இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்க கனரக வாகனங்களை இயக்கிறது, மண், கல், கிரஷரு இந்த மாதிரி அமைப்புகளில் வேலை செஞ்சால் அந்த பூமியை தோண்டக்கூடிய இயந்திரங்களை இயக்குவதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றவர்கள் சொகுசான வேலை அமைப்பில் வேறு ஏதேனும் ஒரு அமைப்பில் இருந்து அவர்கள் எவ்வளவு தான் அதில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அதில் பெருசாக அவங்க முன்னேற்றத்துக்கு கொண்டுக்கிட்டே வராது. அப்போ சனியின் காரகம் சார்ந்த தொழில், செவ்வாயின் காரகம் சார்ந்த தொழில்களை செய்யலாம். ஆனால் சுபத்துவமான தொழில்களை செய்ய முடியாது. இந்த அமைப்பில் செவ்வாய் தசை நடத்துகிறார் அப்படின்னா கறிக்கடையில் போய் கறி வெட்டக்கூடிய அமைப்பில், செங்கல் சூழலில் போய் நெருப்பில் வேகக்கூடிய ஒரு அமைப்பையை தான் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி அமைப்பில் உறவினர்களுக்குள்ள பாதிப்புகளை நிறைய கொடுக்கும். செவ்வாயினா சகோதர அமைப்புகளுக்கு நல்ல அமைப்பில் கொடுக்காது. பங்காளி பிரச்சனை, பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, அதெல்லாம் கைக்கு கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த கிரக சேர்க்கை கொடுக்குது. இந்த சுபரோட தொடர்புகள் இருக்கும்போது மாற்றங்கள் வரும். சுபர் இல்லாத தொடர்பில் இந்த கிரக சேர்க்கை அமர்ந்து இவர்கள் 3 பேரில் யாரோட தசை வந்தாலும் கண்டிப்பாக சிக்கல்களை கொடுக்கும். அதற்கு அப்போ லக்னாதிபதி பேலன்ஸ் பண்ணணும், இல்லைன்னா மிகப்பெரிய அடியை கொடுக்காமல் போகாது. பொதுவாகவே செவ்வாறாக இணைவு இருந்தாலும் விபத்து கண்ட அமைப்புகளை அடிக்கடி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். ராகதசையை செவ்வாய் தசை நடப்பில் இருந்தால் அடிக்கடி விபத்துக்களை கொடுக்கும். இதில் ராகதசை செவ்வாய் புத்தியிலும் செவ்வாய் தசை ராக புத்தியிலும் மிகப்பெரிய கண்டத்தை கொடுக்கும். இங்கே லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்ப மரணமா அல்லது கண்டம் மட்டுமா அப்படின்ற அமைப்பில் நம்ம முடிவு பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். இப்போ இந்த மாதிரி கிரகச்சேர்க்கை அமைப்பில் மேலும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட ஒற்றுமை.